வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் பல்வேறு சமுதாய அமைப்புகள் கலந்து கொண்டன. கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி 45 ஆண்டு காலமாக மருத்துவர் ராமதாஸ் போராடி வருவதாகவும் 86 வயதாகியும் அவரது எண்ணம் ஈடேறவில்லை என்றும் தெரிவித்தார். அரசியல் கணக்கு பார்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு மறுப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு ஒரு மனுஷன் நினைச்சு பாருங்க. 45 வருஷமா தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் ஐயா எனக்கு 86 வயசு அவருக்கு. ஆனாலும் அந்த எண்ணம் நிறைவேறவில்லையே. 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த குலசேகரன் ஆணையத்தை அமைத்ததாக கூறிய அன்புமணி ராமதாஸ் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் ஆணையத்தை கலைத்ததாகவும் கூறினார். தமிழ்நாட்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 14ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அந்த கூட்டத்தொடரிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கூறினார். தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் என்று அறிவிக்க வேண்டும். அறிவித்து அதை ஒரு மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும். இது அவசியமானது, அவசரமானது. அப்படி இந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்றால் அதன் பிறகு நாங்கள் கூடி, எங்களுடைய கூட்டமைப்பு கூடி தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். பிற நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் பறவைகளுக்கு கூட கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது என்று கூறிய அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றார்.